இந்த அரசு எல்லாம் துரிதமாக செயல்பட்டு இப்படி காலதாமதம் இவ்வளோ நாள் எடுத்துக்காத மாதிரி இதையுமே கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க. அதுக்காக எங்களுடைய ஊடக நண்பர்களுடைய உறுதுணை, மக்களுடைய உறுதுணையோட நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். தக்க தண்டனை கொடுங்க, உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இனிமேல் எந்த தாய்க்குமோ எந்த குழந்தைக்குமே இந்த ஒரு சூழல் வரக்கூடாது. ஏன்னா பிள்ளையை இழந்தவங்களுக்கு இருக்கிறது வரைக்கும் தீராது. அதனால தயவு செஞ்சு சீக்கிரமாக அவங்களுக்கு உண்டான உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இப்படி காலதாமதப்படுத்தாதீங்க. இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகிட்டு அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் சீக்கிரமாக அதுக்கு உண்டான தண்டனையை துரிதப்படுத்துங்க. அது வரைக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, இந்த காவல்துறைக்கும் சரி, நீதித்துறைக்கும் சரி, இந்த அரசுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும். அவங்களுக்கு தக்க தண்டனை நீங்கள்லாம் சேர்ந்து தான் வாங்கி தர முடியும். ஏன்னா நாங்கள் தோண்டு போய் நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள்லாம் தான் ஆதரவு. உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சி நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. அந்த பொண்ணைக்கு உண்டான நீதி நீங்கள் சீக்கிரமாக வாங்கி தருவீங்க நான் நம்புகிறேன். மகள் இறந்ததற்குண்டான விசாரணைகள் தொய்வாக நடப்பதாக எனக்கு வந்த வருத்தமடைகிறேன். இந்த விசாரணை நடந்து அனைத்து என் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை என்னுடைய போராட்டம் தொடரும் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை என் போராட்டம் கைவிட மாட்டேன். என் மகளுக்கு நீதி கிடைத்து அவளுக்கு உச்சபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை கிடைக்க அனைத்து நல் உள்ளங்களும் இதற்கு உதவி செய்யுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.